Hi Hello friends, welcome to our channel. நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு தீர்த்தம் கொண்டு வந்த vlog தாங்க பார்க்க போகிறோம். காமாட்சி அம்மன் கோவிலில் வந்துட்டு ஆல்ரெடி நோம்பி சாட்டியிருந்தாங்கன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். சனிக்கிழமை நைட் வந்து ஈரோடுல இருக்க மூங்கலனை காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தீர்த்தம் கொண்டு வரதுக்காக நம்ம ஊர்லேருந்து கிளம்பியிருந்தாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை நைட் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒருத்தரும் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து தீர்த்தம் கொண்டு வந்திருந்தாங்க. சிலர் வந்துட்டு மூங்கலனை காமாட்சி அம்மன் கோவில், சிலர் வந்து ராமேஸ்வரம் கூட போயிட்டு தீர்த்தம் அவங்களால எங்கெங்கே முடியுமோ அங்கங்கே தீர்த்தம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த தீர்த்தம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு திங்கக்கிழமை ஈவினிங் வந்துட்டு ஊர்வலமாக வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சுங்க. நம்ம ஊர் பெரிய விநாயகர் கோவிலிருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா காமாட்சி அம்மன் கோவில் இருக்குங்க. அந்த ஒரு ஸ்ட்ரைட் ரோட்டில் தான் வந்துட்டு நமக்கு தீர்த்த ஊர்வலம் வந்துச்சு. கிட்டத்தட்ட அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே ஒரு 5-6 மணி நேரம் ஆகுங்க. மெதுவாக பொறுமையாக தான் வந்துட்டு தீர்த்தம் வந்துட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அம்மன் காமாட்சி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி அழகாக காமாட்சி அம்மன் வந்துட்டு ஊர்வலமாக வந்துட்டுருக்காங்க. தீர்த்த ஊர்வலம் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கும் வந்துட்டு சாமி வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. சிலர்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த நோம்பியை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு வந்துட்டு நம்ம ஊரில் கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. சாமி வரும்போது சாமி மட்டும் ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. நாளைக்கு பௌர்ணமிங்காட்டி நிலா வெளிச்சம் இருந்தங்காட்டி ஓரளவு வந்து நல்லா இருந்துச்சுங்க. செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நமக்கு திருக்கல்யாணம். அதனால் திங்கக்கிழமை வந்துட்டு தீர்த்த கொண்டு வந்து சாமி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தீர்த்த கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு பட்டாசு பிடிக்கிறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு அந்த ரொம்ப இருட்டாக இருந்துங்காட்டியும் இது பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்துச்சுங்க. ஒவ்வொரு வருஷமுமே வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு காமாட்சி அம்மன் நோம்பி அப்போ ரொம்ப அழகாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பம் இருக்காங்க. அந்த 30 குடும்பம் சேர்ந்துட்டு ரொம்ப அழகாகவே அம்மன் கோவிலில் வந்துட்டு நோம்பியை செலிப்ரேட் பண்ணுவோம். தீர்த்தம்லாம் எடுத்து முடிச்சுட்டு எப்பயுமே வந்து திருக்கல்யாண நாளைக்கு அப்படின்னா அதுக்கு முன்னத்த நாள் நைட்டு வந்துட்டு கும்பத்தாளிக்கிறதுக்கெல்லாம் போவோம். அதுவும் கிட்டத்தட்ட வந்துட்டு கும்பமெல்லாம் எடுத்துகிட்டு கோவில் கொண்டு வர்றதுக்கு ஒரு 3 மணி 2 மணி அந்த மாதிரி ஆகிடுங்க விடிய காலையில். இப்போ சாமி கோவில் கிட்ட வந்தாச்சு. கோவில்கிட்ட வந்ததையுமே வந்துட்டு பம்பை அழைப்பாங்க. பம்பை அழைச்சி சாமிக்கு அருள் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு உள்ளே வருவாங்க. நம்ம தீர்த்தெல்லாம் எடுத்துகிட்டு வரங்காட்டியோ என்னமோங்க மழையும் வந்து அன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இப்போ சாமிக்கு அருள் வந்துருச்சுங்க. அப்படியே வந்துட்டு உள்ளே வந்துடலாம். இன்னும் கரண்ட்டு வரல அப்படிங்கிறது நம்ம லைட்ஸ் எல்லாம் நிறையா செட் பண்ணியிருந்தாங்க. கரண்ட் வந்ததுக்கப்புறமா அந்த லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நமக்கு சும்மா நம்ம டார்ச்சு லைட்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டுருக்கோம். ஒருத்தராக தூக்கி கொண்டு வந்தாங்க. உள்ளே வராங்க. கோவில் சுற்றிட்டு உள்ளே கொண்டு வந்து தீர்த்த கலசத்தை வச்சிடலாங்க. சாமி எப்படியுமே இந்த சைட்லாம் வரும்போது ரொம்ப ஸ்பீடாக உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக கோவிலில் போட்டு தீர்த்த கலசம் வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம கொண்டு வந்த தீர்த்தத்தையெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து பிரிச்சிட்ருக்காங்க. பிரிச்சுட்டு அவங்க தீர்த்தத்தை பார்த்துட்டு பூவெல்லாம் போட்டு தொட்டு கும்பிட்டுட்டு சாமிக்கு கொடுத்துர்லாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு குட்டி செம்பில் தீர்த்தம் கொண்டு வந்திருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. மீதி இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க செம்பை வச்சு பிரிச்சிட்ருக்காங்க தீர்த்தத்தை. வெளிச்சம் இல்லைங்காட்டியும் கரண்ட் இல்லைங்காட்டியும் என்னால் அதிகமாக எடுக்க முடியல. இப்போ ஒருத்தராக வந்து அவங்கவுங்க தீர்த்தத்தை வந்து கொடுத்து சாமிக்கு ஊற்றிட்டுருக்காங்க. காமாட்சி அம்மனுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நந்தி சாமிக்கு ஊற்றிட்டு விநாயகர் முருகர் வந்து வெளியே இருக்காங்க. அவங்களுக்கு ஊற்றிட்டு கொண்டு வந்த தீர்த்தத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துர்லாங்க பிரசாதமாக.
கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 தீர்த்தம்லாம் இருந்திருக்குங்க, 50-60 தீர்த்தம் இருந்திருக்கும். ஒவ்வொரு தீர்த்தத்தையுமே பிடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு ஊற்றுறாங்க. எப்பயுமே வந்து எல்லா தீர்த்தமும் ஊற்றுனதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தீர்த்த கலசம் சாமியோட கும்பம் கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த தீர்த்தத்தை விடுவாங்க. கும்ப கலச தீர்த்தம் விடும்போது வந்து கங்கணம் கட்டினவங்க எல்லாருமே வந்து ஒருத்தராக விடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 7 பேர் கங்கணம் கட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாமிக்கு கும்ப கலச தீர்த்தத்தை விடுறாங்க. இந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்து கங்கணம் கட்டியிருந்தாங்க. தீர்த்தம் விட்டதுக்கப்புறமா வந்து கும்ப தீர்த்தத்தை நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வீட்டில் கூட கொண்டு போய் கொஞ்சம் வச்சுக்கலாம், அதை குடிக்கவும் செஞ்சுக்கலாங்க, ரொம்பவே நல்லது. அடுத்ததாக இப்போ என்னங்க, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அலங்கார பூஜை நடக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க. எல்லாருமே சிலர்லாம் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஐட்டம்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இட்லி இருந்துச்சுங்க, கிச்சடி, அதுக்கப்புறம் புதினா ரைஸ், குருமாவும் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரான ஐட்டமாக தான் இருந்துச்சு. நானும் ஒரு பிளேட் வாங்கிட்டு சாப்பாடு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. எங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்களும் கொஞ்சம் பேர் லைனில் நின்றுட்டுருக்கோம். சாப்பாடு வாங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காரும் போதே வந்து கரண்ட் வந்துருச்சுங்க. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் சாப்பாடு அன்னதானம் செய்கிறதுக்காக எல்லாருமே வந்து வெஜிடபிள்ஸ் உரிச்சிட்ருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். கேரட்டு, அதுக்கப்புறம் கோஸ் இதெல்லாம் வச்சுட்ருந்தாங்க. அன்னதானம் கிட்டத்தட்ட முடியறதுக்காச்சு நைட்டு அன்னதானம் ஃபுல்லாக சாப்பாடெலாம் கொஞ்சம் தான் மீதி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுவும் சரியாயிடுங்க. இப்போ கும்மி அடிக்கிறதுக்காக சிலர்லாம் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டும் கோயிலில் சிலர் உட்காந்துட்ருந்தாங்க. நம்ம கோயிலோட டெக்கரேஷன்ஸ் வந்துட்டு இப்படி தாங்க இருந்துச்சு. நோம்பிக்காக வெளியில் எல்லாமே லைட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொடிக்கம்பத்துக்கு கீழேயும் முளைப்பாறை போட்டிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ சாமிக்கு அலங்காரமும் நடந்தாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்படி இந்த சைடில் சிலர் எல்லாருமே உட்காந்துட்ருந்தாங்க. எப்படியுமே என்ட்ரன்ஸில் வந்துட்டு விநாயகர், அதுக்கப்புறம் அந்த சைடில் முருகருங்க. ரொம்பவே சூப்பராக தீர்த்தம்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சாமிக்கு ஊற்றியாச்சுங்க. இனி நாளைக்கு திருக்கல்யாணம்ங்க. திருக்கல்யாண விலாகை வந்துட்டு நம்ம நாளான்னைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.